கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 3:2, ரோமன்ஸ் 3:2. அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. எப்படி? யூதர்கள் என்று சொல்லப்பட்டது எல்லா விதத்திலும் ஒரு பாத்திரமானது என்று சொல்லக்கூடியதா. என்னங்க அப்போஸ்தலனாகிய பவுல் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும்போது அவர் எதை சொல்கிறாரு? கர்த்தர்கிட்டருந்து வந்த வெளிப்பாடு. இங்கே உபயோகப்படுத்துகிற வார்த்தை லோகியோ என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா தேவன் பேசின வார்த்தைகள். நம்ம உபாகமம் 4வது அதிகாரத்தில் 1வது வசனம் பாருங்கள். இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கும் நீங்கள் கை கொள்ளுகிறதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். அதே மாதிரி அதில் பாருங்கள், அதே உபாகம் 4வது அதிகாரத்தில் 5வது வசனம் பாருங்கள். நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியமங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். என்ன ரொம்ப அழகாக நேர்த்தி என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு ஆவிக்குரிய விசேஷித்த மேன்மை. ஏன்னா நீங்கள் தான் அந்த தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்க. அந்த வார்த்தையை நீங்கள் அதை பாதுகாப்பாக வைத்து அதன்படி நடந்து அதை மற்றவர்களுக்கு உண்மையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா 147வது சங்கீதம் 19வது வசனம் சொல்லும் என்ன சொல்கிறாரு? யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். அப்போ என்ன? கர்த்தர் எல்லா, அதாவது கற்பனைகள், நியாய பிரமாணங்கள், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடிய எல்லாமே. அப்போ என்ன? இங்கே கர்த்தர் கொடுத்த இந்த ஒரு சிறப்புரிமை என்ன வருது? ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பையும் கொடுக்குது. ஏன்னா கர்த்தர் உங்களை நம்பி தேவன் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை நீங்கள் உண்மையாக கை கொண்டு அதை மற்றவர்களுக்கு உண்மையாக போதிக்கக்கூடிய மக்களாக வந்திருக்கணும். அதே சமயத்தை நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்கே யூதன் என்கிற அடையாளத்தை அவர் முழுமையாக வெறுக்கலை. மாறாக அவர் என்ன சொல்கிறாரு? ஏன்னா யூதன் என்கிற அடையாளம் நமக்கு ஒரு ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு கேரண்டி கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு பிரித்தெடுத்து வைக்கப்பட்டு ஒரு உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லக்கூடிய காரியம். ஏன்னா பின்னாடி என்ன சொல்ல போகிறாரு? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனோம் அப்படிங்கிற சொல்ல போகிறாரு. அதனால் இங்கே சொல்லும்போது யூதனாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். ஆனால் அது என்ன பண்ணாது? நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அது கேரண்டி கிடையாது. ஏன்னா அது உங்களை என்ன பண்ணுது? தேவனோடு இணைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியதா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது யூதர்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கும் சுவிசேஷம் பரவுவதற்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்தாங்க. அதே சமயத்தில் கர்த்தர் அவர்களை எந்த அளவுக்கு நம்பினாருங்கிறத இந்த வார்த்தையில் சொல்லும்போது, இந்த 2வது வசனம் சொல்லும்போது அவர்களிடத்தில் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டது. இந்த வார்த்தையை அவர் ஒப்பு கொடுத்தது அது மிகவும் ஒரு அவசியமான ஒரு காரியம். அப்போ என்ன? தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற நமக்கு இது ஒரு பெரிய ஒரு ஈவு. அதே சமயத்தில் இது ஒரு அழைப்பு. என்ன? இட்ஸ் அ கிஃப்ட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ அ காலிங். ஏன்னா எப்படி யூதர்கள் அந்த வேத வசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவங்கள நம்பி கொடுத்தாரோ, அதே மாதிரி இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களையும் என்னையும் நம்பி இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. இந்த சுவிசேஷம் இன்னைக்கு உங்கள் கையிலையும் என் கையிலையும் இருக்குது. அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? அவர் நம்மை நம்பி கொடுத்த இந்த வேத வசனத்திற்கு நாம் உண்மையுள்ள உக்கிரானக்காரர்களாய் இருக்கிறோமா? ஆர் வி அ குட் ஸ்டூவர்ட்ஸ் ஆஃப் தட் காட்ஸ் ட்ரஸ்ட்? நல்லா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா
யூதர்கள் தவறிட்டாங்க. ஆனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரன் சகோதரி, நம்ம அப்படி இருக்க முடியாது. ஏன்னா உங்களை நம்பி இந்த வார்த்தையை ஒப்பு கொடுக்கிறாரே, உங்களை நம்பி இந்த வார்த்தையை ஒப்படைச்சாரே, என்னை நம்பி இந்த வார்த்தையை ஒப்படைச்சாரே, இதை நாம் உண்மையுள்ளவர்களாய் பெற்றுக்கொண்டு இதை வாழ்ந்து மற்றவர்களுக்கு போதிக்கிறவங்களா இருக்கிறோமா? இதுதான் மிக மிக முக்கியமான காரியம். அப்போ நீங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருப்பதே ஒரு சிறப்புரிமை. அதுக்கு என்ன இருக்குது தெரியுமா? இட்ஸ் அ ப்ரிவிலேஜ். ஆனால் இட் ஹாஸ் அ மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கு. எ வெயிட்டியர் ரெஸ்பான்சிபிலிட்டி. வல்லபிதாவே, இதோ நாங்கள் இந்த உம்முடைய வசனத்தை பெற்றுக்கொள்வது நீங்கள் எங்கள் மேலே வைத்திருந்த நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரவான்களாய் இந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதற்கு உண்மையாய் வாழ்ந்து அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறவர்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.